Hi bread lovers, homemade wheat bread, soft and spongy எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட் பிரெட்டுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்பான்ச்சியாக லேயரபுளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எப்படின்னா 1.5 கப் லூக் வார்ம் வாட்டர், 1 கப் பால், 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு டக்குன்னு ஓரமாக வச்சுடுங்க. ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோமியாக ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறமா ஒரு பவுலில் 350 கிராம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இந்த ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஃபோமியான ஈஸ்ட்டை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை, அப்போ தான் ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக லேயராக இருக்கும். எப்பயுமே வீட் ப்ரெட்டுனாலே டென்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வரணும்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஹேண்ட் மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கைகளாலேயே பிணையலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வராதுங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஹேண்ட் மிக்சர் இருக்கிறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் மைதா. இது எதுக்கு நம்ம சேர்க்குறோம் மைதா அப்படின்னா, இந்த க்ளூட்டன் வந்து மைதாவில் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ தான் வந்து இந்த கோதுமை மாவுக்கும் அந்த க்ளூட்டன் சப்ளை ஆகி ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரியான லேயரான சாஃப்டான கோதுமை பிரெட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அளவு தான் நம்ம சேர்க்குறோம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கோதுமை ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாக யம்மியாக இருக்கணும்னா இந்த மைதா சேர்க்குறது கட்டாயம் தேவைங்க. அப்படி சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற சாஃப்ட் லேயர் ஆஃப் பிரெட்டு கிடைக்கும். ஸோ பிணைஞ்சு முடிச்சிட்டேன். 20 நிமிஷம் நான் நீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் அரை மணி நேரம் டபுள் சைஸாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. வெயில் காலன்றதுனால வேகமாகவே டபுள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதை மறுபடியும் லைட்டாக இப்படி பிணைஞ்சு கொடுக்கணும். மாவு இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். ஸ்டிக்கியாக இருந்தால் தான் ப்ரெட் வந்து நல்ல லேயர்ஸ் அழகாக வரும். திக்காக பிணைஞ்சிடாதீங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக நீட் பண்ணுங்கள். மெல்லமாக சாஃப்டாக நீட் பண்ணிவிட்டு உங்களுடைய மோல்டு, ப்ரெட் பேக்கிங் மோல்டு இருக்கு இல்லையா, எந்த டின் மோல்டில் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் இப்படி 2 ஸ்ப்ளிட். எனக்கு வந்து இந்த மாவே 2 டின்னுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். சாஃப்டாக முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த மாவை. ஸோ மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த சைஸ் வந்து டபுளாக மாறிடும். பார்த்தீங்களா, நம்ம 1/2 டின் தான் வச்ச மாவு இந்த அளவுக்கு ரைஸப் ஆகணும். ரைஸப் ஆனால் தான் உள்ளே வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் வாஷ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பட்டர் வாஷ் கொடுத்துட்டா பேக் ஆகும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, ஷைனி லேயராக இருக்கும். ஸோ வச்சாச்சு, இதுவும் முடிஞ்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 35 நிமிஷத்துக்கு அப்புறம் 190 டிகிரி செல்சியஸில் நான் இதை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்டான ப்ரெட் ரெடி. ஆனால் ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் மூடி வைக்கணும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் ப்ரெட்டை வந்து எப்பயுமே லேயர்ஸ் வந்து நல்லா அழகாக கட் ஆகும். அதனால் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ கட் பண்ணனா செம்மையான யம்மியான சூப்பரான ப்ரெட்டு ரெடி. ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 வீக் நீங்கள் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ண ப்ரெட்டுன்றதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட் ப்ரெட்டுன்ற ஃபீலே இருக்காது. ஆனால் ஹெல்த்தியான ப்ரெட்டு ரெடி. நீங்கள் கார்லிக் ப்ரெட் பண்ணிக்கலாம், ப்ரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம், ப்ரெட் ஆம்லேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஷனாக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற ப்ரெட்டுக்கும் வீட்டில் வாங்குகிற ப்ரெட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். நம்புங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து இதுலேயே வந்து இனிப்பு ப்ரெட் வேணும், ஸ்வீட் ப்ரெட் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில்